நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் தமிழுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலை யூட்டிலைஸ் பண்ணுறதே இல்லை. கவர்மெண்ட் மெட்டீரியலையும் நிறைய முக்கியமான சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன சோர்ஸ், நீங்கள் எதெல்லாம் கண்டிப்பாக வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ணுன்றத இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலை நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய முதல் முக்கியமான சோர்ஸ் எதுனா ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி, அதுதான் பள்ளி பாட புத்தகத்திலே இருக்கே, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஓகேங்களா, வினாத்தாள் ஒரு வேலை கடினமாக கேட்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா, ஓகேங்களா, நிறைய எழுத்துக்கள் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இல்லை. நம்ம நினைப்போம் வெறும் 42 எழுத்துக்கள் மட்டும்தான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் எழுத்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்கும். இந்த 42 எழுத்துக்கள் கூட சேர்ந்து நிறைய எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஒரு எழுத்து எடுத்தோன்னா கான் எடுத்தோன்னா நிறைய பொருள் இருக்கும். ஓகேங்களா, படிக்கிறது கடினமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 2 3 ஓகேங்களா, அப்படி இருக்கிற 20 நாள் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியை முடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்ததான் ரெண்டாவது டாபிக் என்ன நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகேங்களா, இந்த டாபிக்லையும் நிறைய டேட்டாஸ் இருக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா, இதையே நீங்க கட்டாயமா ரெஃபர் பண்ணணும். அடுத்ததா மூணாவது பிழை திருத்தம். ஓகேங்களா, அது என்ன பிழை திருத்தம்? சந்தி பிழையை நீக்குக. ஓகேங்களா, சந்தி பிழையை நீக்குக என்ன வரும்? வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். ஓகேங்களா, அதை கிளியரா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த பிழை திருத்தத்தையும் நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அடுத்ததா நான்காவது வேர்ச்சொல். ஓகேங்களா, வேர்ச்சொல்லுக்கு நிறைய ஓகேங்களா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கட்டாயமாக வேர் சொல்லி நீங்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஐந்தாவதா வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வழுவு சொற்கள். வழுவு சொற்கள், அது என்ன வழுவு சொற்கள்? ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாதிரியான சொற்களும் இருக்கும். ஓகேங்களா, இந்த வலுவான சொற்களும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒட்டரை, நம்ம பேச்சு வழக்கில் ஒட்டரைன்னு சொல்லுவோம். ஆனால் ஓகேங்களா, எழுத்து வழக்கு வலுவல்லாத சொல் என்னன்னு பார்த்தோன்னா ஒட்டடை அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான சொற்களும் கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஓகேங்களா, அடுத்ததாக வேறு என்னன்னு பார்த்தோன்னா தொடர் வகைகள். ஓகேங்களா, சாரி வாக்கியம். ஓகேங்களா, தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா. ஓகேங்களா, இந்த வாக்கிய அமைப்புகளும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். அடுத்ததா ஏழாவது என்னன்னு பார்த்தோன்னா இந்த ரகர ரகர வேறுபாடுலாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ரகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு. ஓகேங்களா, இந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாமே ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். ஓகேங்களா, அரி சின்ன ரீ போட்டால் என்ன வரும், பெரிய ரீ போட்டால் என்ன வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இது எல்லாத்துக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இதையும் நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். ஓகேங்களா, இது எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியலில் ரொம்ப நிறையவே இருக்குது சோர்ஸ். ஓகேங்களா, அதனால் இருக்கிற 20 நாளில் ஒரே நாளில் உட்காந்து படிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வாங்க. 20 நாளில் கண்டிப்பாக